ஜாப்ஸ். என் பிள்ளைங்க அவங்களால படிப்புல செலுத்த முடியாது, கவனம் செலுத்த முடியாது, எல்லாமே நிஜம். அப்ப அந்த ஹீரோயின் பார்க்கல எங்களுடைய என்ன பாக்குற மாதிரி இருந்தது உண்மையா. இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் 8 வருஷம் மெடல் வாங்கிக்கிறோம். இந்த ஏஏக்குள்ள இருந்து ரொம்ப ஹாப்பினஸோட இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு கூட எதுக்கு வந்துக்கிறோம்னா, இது 2வது படத்துக்கு வந்துக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும், ரீச் ஆகணும்ன்றது. ஆனா எல்லாமே தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். அவர் தினகரன் சாருக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். சிறப்பா நடிச்சிருக்காங்க. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஹீரோயின் வேற லெவல். நிஜ வாழ்க்கை நாங்களே தானே ஒரு காரணம். நாங்களே ஒரு காரணம் தான். அப்புறம் நாங்க என்ன பண்றது? அவரை திருத்தணும்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் நான் எப்படி வேணாலும் சொல்லிதான் நாங்க கொண்டு போக முடியும். வேற வழி கிடையாது இல்ல. அதெல்லாம் சூப்பர். அந்த அசோகன் சார் பண்றது, அந்த உள்ள பண்றதுலாம் வேற வழி இல்ல. அவங்களோட எப்படி மாத்தணும்ன்றதான் அவங்க காமிச்சு இருக்காங்க. சோ நாங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் சென்டர் போவாம வந்தவங்க மீட்டிங்குள்ள, அதுக்கே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா, அது பயங்கரமா எவ்வளவு குடும்பங்கள் இப்படித்தானே சீரழியுது. இப்ப வீட்டுக்கார குடியினால நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட், வேற என்னென்னமோ நடக்குது. பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடுறாங்க, தவறு நடக்குது. சோ குடியில இருந்து நிறைய இந்த படத்தை பார்த்தா நிறைய மாற்றங்கள் மக்கள் மத்தியில ரீச் ஆகுன்றது. ஆனா எல்லாமே குடும்பமா வந்து பார்க்கணும். இந்த பார்த்தா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா. ஏன்னா எங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. என்னமா ரேட்டிங்லாம் 10க்கு 10 கொடுத்துடலாம். ஏன்னா எங்க ரியல் வாழ்க்கைய பாக்குறோம்ல. ஆமா சார், நானே சொல்லுவேன், என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேன் தானே. இப்ப வாழனா எப்படி வாழ முடியும் என்னால? அவங்க சொன்னது ரியல். என் வாழ்க்கைய தொலைச்சிட்டேன், இப்ப வா நான் எப்படி வாழ முடியும்? அதுதானே உண்மை. உண்மையாலுமே இது கண்டிப்பா. ஆனா இந்த மீட்டிங்குள்ள வந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 100% சிறப்பா இருக்கும். நீங்க நினைக்கலாம் எப்படி மாறுவாங்கன்னு கூட கேட்கலாம். ஏன்னா நாங்க இருக்கோம். மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, பணங்காசு இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா வேர்ல்டு ஃபுல்லா நடக்குது. இங்கன்னு இந்தியா நீங்க எங்க போனாலும் அட்டென்ட் பண்ணலாம். அது 35லயே ஆரம்பிச்சுக்கிறாங்க. 1935லயே. அருமையான படம் சார், பார்க்க வேண்டிய படம். எங்க ஒய்ஃப்லாம் அழுதுனே வராங்க. அந்த மாதிரி சார் நானே இந்த நோயாளி தான் சார். நானே குடி நோயாளி தான். உண்மையிலே என்னோட லைஃப் என்னோட வாழ்க்கையை திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. நான் ஒரு 5 வருஷமா போய்கிட்டு இருக்கேன் ஏக்கு. என்னோட வாழ்க்கை நான் திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. அருமையா இருக்குது. அழகா வருது படம் பண்ணி. நான் சீட்டை தான் போடுறது. நண்பர் மூலியமா போயிருந்தேன். நான் போன உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா உள்ள என்னைக்கு போகணும், என்னைக்கு போகணும், அன்னைக்கு இன்ன வரைக்கும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்குது. 5 வருஷமா நான் நிறைய அழிச்சேன், பயங்கரமா அழிச்சிட்டேன். எங்க அப்பா கொடுத்த பொருளாதாரம் மொத்தம் அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏஏவுல போன பிறகு இன்னைக்கு நண்பர்களோட சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. எது வந்தாலும் அவங்க நமக்கு ஒரு சின்ன குடிக்கும் எண்ணம் வந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணா போதும். அவங்க வந்து நமக்கு மைண்ட் மாற்றி அவங்க டீ சாப்பிட்டு அவங்க நம்ம மைண்ட் மாற்றிப்போம். உண்மையே இந்த படம்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம் சார். சூப்பரா பண்ணிருக்காரு, அருமையா பண்ணிருக்காரு சார். படம் சூப்பரா இருக்கு. சொன்னாப்ல படம் பார்த்துட்டு ஆமா இல்ல குடும்ப கதை தான் இருக்கு. இருந்தாலும் இந்த தண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு படம். 52 வயசு ஆகுது எனக்கு. இந்த மாதிரி படத்தை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆமா, எங்க வீட்டுக்கார் இன்னைக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம். இந்த ஏஎல் நம்பர் கூட போயிட்டு ஓரளவுக்கு இல்ல யாரும் பாக்குறதில்ல. ஆமா, இவரதான் எங்க வீட்டுல கூட பிறந்த 5 பேரு. அந்த பழக்கெல்லாம் கிடையாது. நான் இவர்கிட்ட வந்து அவ்வளோ படாத பாரு ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு 5 வருஷமா நல்லா இருக்கேன். உண்மையிலே இப்போ நல்லா இருக்கேன். அப்படியே எடுத்துருக்காங்க. நல்லா இருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப்ல சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்படியே நேச்சுரலா. அவரா அதுதான் அது சென்ட்ரல் தான். அது எங்க வீட்டுக்கார் போல, மற்றவங்க கூட நண்பர்கள் கூட எல்லாம் போய் வந்தவங்க தான். சென்ட்ரல் போய் வந்தவங்க. இவர் அது வரைக்கும் போவாது. அது வரைக்கும் கட்சாங்க எங்களுக்கு ஒரு 8 நம்பர் மீட்டிங் இருக்குன்ட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டாரு.
சென்டர்ல போல போல இந்த நண்பர்கள் யாராவது தெரியுமா? அண்ணன் கூட இந்த மாதிரி தெரியும் 3 பேர் தெரியும் அவருக்கு. அது இப்ப சொன்னாரா? இந்த அவங்க அவங்களாம் சென்ட்ரலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க. அவங்களாம் இதுல போனாங்க. அவர் கூட ஒரு 3 நண்பர்கள் அவர் கெடுக்கிறதுக்காக கூட சுத்துவாங்க. ஆமா அந்த மாதிரி அண்ணன் அவங்களும் இவர் தெரிஞ்சிட்டாரு. கூட இட்டும் போயிட்டு அந்த ஏஐ மீட்டிங்ல இட்டு போய் ஒரு 3 ஃபேமிலி எங்களால அவங்களுக்கு எங்களால நல்லா இருக்காங்க. ஆமா ஜென்ஸால அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க லேடிஸ் தான். அதனால அந்த லேடிஸ்க்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அவங்க குடிநோயாளி குடியை மட்டும்தான் தண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க குணக்கோளாறுகளா தண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி நம்ம அவர் ஒரு வார்த்தை பேசினா நம்ம 10 வார்த்தை பேசுவோம். அதனால கண்டிப்பா இப்ப அப்பா குடிக்கிறாருன்றதுனால பொண்ணு வராங்க. யார் ஒன்னாலும் வரலாம். பொண்ணுக்காக அம்மா வரலாம், மனைவி கணவருக்காக மனைவி வரலாம், யார் ஒன்னாலும் வரலாம். அந்த 7 நாள் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து காது கொடுத்து கேட்டா போதும். எப்பவுமே சாயந்தரம் 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது. கண்டிப்பா இது குடிய விடணும்னு நினைக்கிறவங்க இந்த மீட்டிங்கை பிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை கிடைக்கும். இந்த படம் எடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இது படம் எடுக்க யார் யார் உதவியா இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றிப்பா. படம் சூப்பரா இருக்குப்பா. படத்து மூலியமா என்ன கருத்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்த்திருக்கோமே, நிறைய பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்காம இருக்கவே முடியாது இல்லைங்களா? வீதிக்கு வீதி இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கோம். எனக்கு கடைசி சீன் அவங்க வைஃப் கஷ்டப்படுறது, குழந்தைங்களுக்காக இறக்க போய் அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களுக்காக வாழுறது, அந்த குழந்தைங்களை எப்படி அந்த வழி இல்லாம எப்படி நான் கொல்லுவேன்ற மாதிரி யோசிக்கிற விதம், அதெல்லாம் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. நிறைய ஹீரோவா நல்லா பண்ணிருக்காரு. அவரும் அவரோட கேரக்டர் அருமையா பண்ணிருக்காரு. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த குடிநோயாளி எப்படி குடிச்சிட்டு எப்படி இருந்தாங்க, குடிய விட்ட பிறகு எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா காட்டியிருக்காங்க. நல்லாதான் இருந்துச்சு. அப்படிதான் செய்யணும், அப்படிதான் கூப்பிட்டுட்டு போகணும். ஏன்னா அவங்கள போன் சொன்னா போக மாட்டாங்க, அப்படி சொன்னா தானே போவாங்க. அவங்க திருந்தணும்ன்றதுக்காக தானே அந்த வழி தேடுறாங்க. ஒரு வைஃப் எதுவும் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவர் வந்த பிறகு நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தான் அந்த மாதிரி பண்றாங்களே தவிர அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு அனுப்புறது இல்லை. அதனால நல்லதா இருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. சென்டர் வச்சு நடத்துறோம். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு ஆமா, அது வந்து அவர் குடி போதையில சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எவ்வளவு ஹார்ட் ஆனதுனால அந்த வைஃப் இறந்திருப்பாங்க. அதோட விட தெரியாம அவர் இத்தனை வருஷம் கண் கலங்கிட்டு இருக்காருன்னா அது குடிய விட்டு நல்லா இருந்தா எப்படி இருப்பாங்கன்றது இந்த படத்துல என்ன எதிர்பார்த்து குடிய விடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏஏ மீட்டிங்ன்றது இந்த நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏஏன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதே தெரியாது. இன்னும் ஆலனானும் இருக்கு, அந்த லேடிஸ்க்கு தனியா இருக்கு. அது வந்து ஏன்னா ஹஸ்பண்ட்னால பாதிக்கப்பட்டவங்க வைஃப் தான், அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் அந்த பேசுறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல கிடைக்கும். தனித்தனியா தான் நடக்கும் மீட்டிங்ல, ஆலனானும் இருக்கு தனியா. அந்த மாதிரி நிறைய குடிய விடணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கணும்.